மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்த காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அந்த லெசனுடைய இரண்டாவது அதாவது இன்னொரு பகுதி தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பெரும்புரட்சி 1857 பெரும்புரட்சியை பற்றி தான் இந்த லெசன் இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்புரட்சி எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1857 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரும் கிளர்ச்சி ஏற்படும். அதான் பெரும்புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருவாக காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்குது. இராணுவ காரணங்கள் இருக்குது, பொருளாதார ரீதியான சுரண்டல் இருக்குது, வாரிசிலப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், அதே மாதிரி கிறிஸ்துவ சமயத்துக்கு மதமாற்றம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் இருந்தாலும் உடனடி காரணமாக எது இருக்கும் அப்படின்னா என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை யூஸ் பண்ண சொல்கிறது தான் இருக்கும். சரிங்களா? என்ஃபீல்டு காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. அதாவது ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை. அதை இணைப்பு கொள்கைன்னா என்ன? ஒன்று வந்துட்டு வாரிசிலப்பு கொள்கை மூலியமாக அவங்க வந்துட்டு இந்தியாவினுடைய பகுதிகளை வந்துட்டு ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று வந்து துணைப்படை திட்டத்தின் மூலியமாக வந்துட்டு கொண்டு வருவாங்க. இந்த வாரிசிலப்பு கொள்கை மூலிமா பாருங்கள் என்னென்ன பகுதிகள் வந்துட்டு ஆங்கிலேயரோட ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா சதாரா, சம்பல்பூர், அப்புறம் பஞ்சாபில் சில பகுதி, ஜான்சி, அதெல்லாம். இதில் எல்லாத்தையும் விட ஜான்சி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஜான்சி வந்து 1853 வந்து ஜான்சி வந்துட்டு வாரிசிலப்பு கொள்கை மூலியமாக ஆங்கிலேய பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாரா வந்து பார்த்திங்கன்னா 1848 அந்த வாரிசிலப்பு கொள்கையை ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா 1848. அந்த வருடத்திலே வந்துட்டு சதாரா வந்துட்டு வாரிசிலப்பு கொள்கை மூலியமாக அவங்களுக்கு மாற்றப்பட்டு இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அந்த இந்திய கலாச்சார உணர்வுகள், அதாவது என்னது, எங்களுடைய சமயம் இதை வந்து பின்பற்ற விடலை, கிறிஸ்துவ சமயத்திலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மதமாற்றம் செய்யறதுக்கு, கிறிஸ்துவ சமயத்துக்கு மதமாற்றத்துக்கு அவங்க தூண்டப்பட்டாங்க அப்படின்ற காரணங்களும் அவங்க வந்துட்டு உள்ளேயே கோபத்தோடையே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குறைந்தளவு ஊதியம், பொருளாதார ரீதியான சுரண்டல், அவங்க ஆங்கிலேயர்களுக்கு அதாவது பிரிட்டிஷாருக்கு வந்துட்டு தனியான ஊதியமும் அதே மாதிரி இந்தியர்களுக்கு வந்து தனியான ஊதியமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா கோபமுற்ற சிப்பாய்கள் வந்துட்டு கோபத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் உடனடி காரணமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. இந்த புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி வந்துட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு மிகப்பெரிய காரணமாயிடுச்சு. ஏன்னா இதனுடைய மேலுரையை வந்து பற்களால் கடிக்கணும். அந்த மேலுரை வந்துட்டு பன்றி மற்றும் பசுவோட கொழுப்பு தடவப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? பன்றி மற்றும் பசுவோட கொழுப்பு தடவப்பட்டதாக இருக்கிறதுனால இதை இந்து வந்துட்டு பசுவை வந்துட்டு புனிதமாக நினைப்பாங்க. அதே மாதிரி பன்றியை வந்துட்டு பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் வந்துட்டு வெறுப்பாங்க. அது வந்துட்டு தங்களுடைய சமயத்துக்கு வந்துட்டு அப்பாற்பட்டு செய்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. அதன் காரணமாக அவங்க இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை யூஸ் பண்ணுறதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத மறுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மறுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படின்றவர் இதுக்கு எதிராக வந்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயரை வந்துட்டு கொன்றுவார். சரியா? ஒரு உயரதிகாரியை வந்துட்டு சுட்டு கொன்றுவார். இந்த மங்கள் பாண்டே அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா 34வது ரெஜிமெண்ட் அந்த படைப்பிரிவை சேர்ந்தவர். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதாவது மங்கள் பாண்டே தான் கழகத்தை ஆரம்பித்தாருன்னு தெரியும். பட் அவர் எத்தனாவது படைப்பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னா 34வது படைப்பிரிவை சேர்ந்தவர். இந்த மங்கள் பாண்டேவை வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போ கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க? மார்ச் 29 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மார்ச் 29 1857 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு உயரதிகாரியை சுட்டு கொண்டுட்டு அவரை வந்துட்டு கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா? யார்? மங்கள் பாண்டே வந்துட்டு கைது செய்யப்படுறாங்க. அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மங்கள் பாண்டே கைது செய்யப்பட்டதுக்கப்புறமா தூக்கிலிடப்பட்டுருவார். இது நிறைய சிப்பாய்களுக்கு வந்துட்டு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தும். இதன் காரணமாக புரட்சி வந்து ஃபஸ்ட்டு மீரட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? மே மாதம் இந்த நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே May 11 மீரட்டுன்னு போட்டிருக்கு. இதே ஸ்கூல் புக்ஸ் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டீச் பண்ண இல்லைங்களா, அதில் May 10 இருக்குது. அதனால் ஆப்ஷன்ஸ் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. May 10 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் May 10 தான் கரெக்டாக இருக்கும். அதனால் May 10 இருந்தால் போட்டுக்கோங்க. ஒருவேளை ஆப்ஷன்ஸில் May 10 இல்லைன்னா May 11 போட்டுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு 1857 May 11 வந்து பார்த்திங்கன்னா மீரட்டில் வந்துட்டு அது என்னது வீரர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. May 10 இல்லைனா 11 மீரட்டில் வந்து கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 3வது குதிரைப்படை சிப்பாய்களும் 11 மற்றும் 20வது காலாட்படை சிப்பாய்களும் ஆரம்பிப்பாங்க.
இவங்க அங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் தாக்கிட்டு டெல்லி நோக்கி செல்வாங்க. அதாவது டெல்லியை நோக்கி செல்லுவாங்க. எப்போது டெல்லி நோக்கி செல்லுட்டு இருக்கும்போது மே 11 தான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பகதூர் ஷாவை வந்துட்டு இந்திய பேரரசராக அறிவிச்சிருவாங்க. புரியுதுங்களா? மே 10 மீரட்டில் வந்து கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. 11 தான் வந்து பார்த்திங்கன்னா மே 11 2ஆம் பகதூர் ஷாவை வந்துட்டு பேரரசராக அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? இங்கே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் பகதூர் ஷா இந்துஸ்தானின் மாமன்னராக பதவியிருக்கார் இல்லைங்களா? அந்த இந்துஸ்தான் அப்படின்னா ஷாஹின்ஷா ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே வந்துட்டு கிளர்ச்சி வந்து இந்தளவுக்கு பெருசாகிட்டு இருக்கணும். மற்ற இடங்கள்லையே இங்கே டெல்லியில் நடந்துட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு பரவுது. லக்னோ, கான்பூர், ஜான்சி, பரேலி, பீகார் அப்படின்னு பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சிகள் வந்துட்டு பரவுது. அது ஒவ்வொருத்தவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. இது நான் ப்ரீவியஸ் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். பட் இங்கே கொடுக்கல, கொஞ்சம் இதாக தான் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைவராக யார் இருப்பாங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா இருப்பார். அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா ஜான் நிக்கல்சன் வந்துட்டு அந்த கிளர்ச்சியை வந்து அடக்க வருவார். ஓகேங்களா? ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்றவர் ஜான் நிக்கல்சன் அப்படின்றவர் அதை போரை வந்துட்டு கிளர்ச்சி அடக்கிறதுக்கு வருவார். அதனுடைய இறுதி முடிவாக என்ன இருக்குன்னா 2ஆம் பகதூர் ஷாவை வந்துட்டு ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்தப்படுவாங்க. சரிங்களா? ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுவார். இந்த கொஸ்டின் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்லி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஆஃப்டர் பெரும்புரட்சி 857 வந்துட்டு கிளர்ச்சியை அடக்குனதுக்கு அப்புறமா 2ஆம் பகதூர் ஷா வந்துட்டு எங்கே நாடு கடத்தப்படுவார்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரங்கூன். இதே நான் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா திப்புவுடைய மகன்கள் வந்துட்டு 4ஆம் மைசூர் போருக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டெல்லி கோட்டைக்கு மாற்றுவாங்க. டெல்லி கோட்டையிலையும் வந்து வேலூர் கழகத்தப்போ கிளர்ச்சி யூஸ் பண்ணதுனால அவங்கள திருப்பி வந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனையும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது லக்னோவில் வந்துட்டு யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். சரிங்களா? பேகம் ஹஸ்ரத் மஹால். கான்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப்பு. ஜான்சியில் வந்துட்டு ராணி லக்ஷ்மி பாய். குவாலியரில் தாந்தியா தோப். பரேலி வந்துட்டு கான் பகதூர் கான். பீகாரில் வந்துட்டு கன்வர் சிங். இவங்கெல்லாம் வந்து தலைமையேற்று அந்த கிளர்ச்சியை வந்து கொண்டு போவாங்க. ஆனால் ஒவ்வொரு பகுதியில் இருந்த கிளர்ச்சியை அடக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு அதிகாரிகள் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஓரளவுக்கு வந்து கிளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த பிரிட்டிஷாருக்காக எதிராக போராடிய பார்த்துக்கிங்கன்னா கடைசி பீஷ்வா மன்னரான 2வது பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப்பும். நான் சொன்னது தான் இங்கே ஃபுல்லாக கதையை கொடுத்துருப்பாங்க. லக்னோவில் வந்துட்டு பேகம் ஹஸ்ரத் மஹால். பரேலியில் வந்து கான் பகதூர் கான். ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மி பாய். இவங்க எல்லாமே. இதில் தலைமை ஆளுநராக யார் இருப்பாங்க அப்படின்னா டல்ஹவுசி. இந்த டல்ஹவுசி வந்து பிரபு வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி வந்து பார்த்திங்கன்னா உனக்கு குழந்தை இல்லாததுக்கு நான் குழந்தைய தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு டல்ஹவுசி பிரபு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா வாரிசிழப்பு கொள்கைப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலேயர் அனுமதிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு குழந்தைய தத்தெடுத்துக்க முடியும். அப்படி அவங்கள மீறி வந்து நீங்கள் தத்தெடுத்தீங்க அப்படின்னா அந்த பகுதி ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிலேயர்களுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுல கோபமாக இருந்த ஜான்சி ராணியும் வந்துட்டு இதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பார்த்து இவங்க வந்துட்டு இந்த போராட்டத்தில் மிகவும் துணிவோட பயிற்சி பெறுவாங்க. ஓகேங்களா? பகதூர் ஷா ஜாபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த பெரும்புரட்சியில் வந்துட்டு இருப்பாங்க. எங்கெங்கே புரட்சி வந்துட்டு வெடிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளர்ச்சிகள் வெடித்ததுனால இவங்க கடுமையான இராணுவ சட்டத்தை எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டது. தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இதில் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒற்றுமை இல்லை. ஒரே டைமில் வந்துட்டு போர் நடக்கலை. அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இங்கே, ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனதுனால அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அப்போது கழகத்தின் விளைவு நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 1857 அந்த புரட்சிக்கு அப்புறம் 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்து நடைபெறுகிறது. சரிங்களா? விக்டோரியா மகாராணி வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரறிக்கையை கொண்டு வருவாங்க. இந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கம்பெனி ஆட்சியில் இனிமேட்டு வேணாம், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கிலாந்துலேருந்து நம்ம நேரடி ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்துட்டு ஒரு மகாசாசனம், விக்டோரியா மகாராணி பேரறிக்கையை ஒரு மகாசாசனம் அப்படின்னே சொல்லுவாங்க. இங்கே கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவியிலிருந்து வைசியராய் அப்படின்ற பதவி வந்து கொண்டு வரப்படும். நிர்வாகத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியாக ஆட்சி செய்வாங்க. கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவியிலிருந்து வைசியராய் அப்படின்னு வந்துட்டு
மாற்றப்பட்டிருக்கும். சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய பாரம்பரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, மதம் தொடர்பான விஷயங்களில் வந்துட்டு ஆங்கில அரசு எந்த விதத்துலையும் தலையிடாது அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இந்த ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள் இந்த மாதிரி பகுதிகளுடைய இந்த போட்டியினாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் இன்னுமே சர்வே ஆகிட்டே இருந்தாங்க. அதாவது பிரித்தாளும் கொள்கை அப்படின்றத ஒரு டூலாக யூஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்துட்டு விவசாயிகளினுடைய கிளர்ச்சி. இதுவரையிலும் 1857 பெரும்புரட்சி மட்டும்தான் பார்த்தோம். அதில் என்ன, எங்கே ஸ்டார்ட் பண்ணுது, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த பகுதியில் யார் யார் நம்ம இந்தியவர்கள் வந்து தலைமையை வகிச்சாங்க, அதே சமயம் அந்த தலைமையை வந்துட்டு யார் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் என்னானாங்க அப்படின்றது ஒரு டேபிள் போட்டு இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இதில் படித்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கழகத்தினுடைய விளைவு நமக்கு ரொம்ப முக்கியம். விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்திருக்கும். இந்த கொஷின் கூட கேட்கலாம். எப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா ஆங்கில அரசினுடைய நேரடி ஆட்சி கீழே வந்துச்சு அப்படின்னா 1858 வந்திருக்கும். கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவியிலிருந்து வைசிராய் அப்படின்னு எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? இந்த 1857 பெரும்புரட்சியை வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்ற ஒரு நூலில் ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர்னா 1857 பெரும்புரட்சியை தான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? அந்த புக்கை எழுதினது யாருன்னா வி.டி. சாவர்கர். இதே முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னா எந்த கழகம் அப்படின்னா வேலூர் கழகம் 1806. அடுத்தது பிரிட்டிஷாரனுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற விவசாய கிளர்ச்சிகள். இதுக்கு முன்னாடி விவசாய கிளர்ச்சிகள் 2 பார்த்தோம். அதுக்கப்புறம் 1850க்கு மேலே நடைபெற்ற விவசாய கிளர்ச்சிகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கருநீல சாய கிளர்ச்சி, அதாவது இண்டிகோ கிளர்ச்சியை தான் கருநீல சாய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அவுரி புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கருநீல சாயம் இண்டிகோ புரட்சி கிளர்ச்சி வந்து எந்த இயர் அப்படின்னா 1859 1860. சரியா? செயற்கை நீல சாயம் உருவாக்கப்படும் வந்துட்டு இந்த கருநீல சாயம் மூலியமாக சாயப்பட்டறைகளுக்கு இந்த துணி ஃபேக்ட்ரிக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கும். இதன் காரணமாக நம்மளுடைய இந்தியாவில் ஐரோப்பியர்கள் அவங்களுக்கு தேவையானதை உருவாக்கிக்க நம்மளுடைய விவசாயிகளை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட டைம் வரல ஓரளவுக்கு நல்ல ரேட் போயிட்டுருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக கிடைக்கிற அந்த கருநீல சாயங்களை வாங்கிக்குவாங்க. இவங்களுடைய அந்த இயற்கை சாயங்களை வந்துட்டு வாங்கிறதுக்கு மறுப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து ஏற்றுமதி வந்துட்டு அதிகமாக நடக்குது, அதுவும் பக்கத்திலே இருக்குது அப்படின்றத காரணமாக. அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் இவ்வளோ வந்துட்டு லோவாக வந்துட்டு போனாலுமே ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே வரி விதிப்பு கண்டிப்பாக கடனை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண காரணமாக உண்டானது தான் இந்த கருநீல சாய கிளர்ச்சி, அப்படி இல்லைன்னா இண்டிகோ கிளர்ச்சி. இதுக்கு ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திகம்பரர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படின்ற 2 பேர் வந்துட்டு தலைமை வகிப்பாங்க. சரிங்களா? யார் யார்? திகம்பரர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படின்ற 2 பேர் தலைமை ஏற்று நடந்துட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1860 ஒரு அவுரி ஆணையம் வந்துட்டு அமைப்பாங்க. 1859 60 வரலும் நடக்கும். இல்லை 60 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுரிய ஆணையம் வந்துட்டு அமைச்சு அதுக்கப்புறம் 1862 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை வந்துட்டு நிறைவேற்றியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சி இங்கே மட்டும் இல்லாமல் எங்கள் வங்காளத்தில் இருக்க நாதியா மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா பகுதிகளிலும் வந்துட்டு பரவி பெரும் கிளர்ச்சியாக ஸ்டார்ட் ஆகும். இந்த அவுரி கிளர்ச்சி, அவுரி மக்கள் பட்ட அந்த கஷ்டங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீல் தர்பன் அப்படின்ற ஒரு நாடகம் மூலியமாக தீனபந்து மிஸ்ரா வந்துட்டு வெளிவிட்டிருப்பார். அவர் வெளிவிட்ட செய்தித்தாள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து தேசபக்தன். ஓகேங்களா? ஹிந்து தேசபக்தன். நீல் தர்பன் அப்படின்றது இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு அது வந்து தமிழில் சொல்கிறாங்க. இந்த தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதி தீனபந்து மிஸ்ரா வெளிவிட்டிருப்பார். அது எந்த செய்தித்தாளில் வெளிவந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுக்கல, நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருப்போம். ஹிந்து தேசபக்தன் அப்படின்ற இதழில் வந்துட்டு கொடுத்துருப்பாரு, செய்தித்தாளில் கொடுத்துருப்பாரு. இந்த ஐரோப்பாவில் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகள் வந்துட்டு கவனத்தில் கொண்டு வரதுக்காக தான் இந்த நாடகம் வந்துட்டு இவர் கொண்டு வந்தார். ஐரோப்பாவில் இருக்கவங்களுக்கும் இவங்க படுற கஷ்டம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாடகத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்கான கலவரங்கள் 1875. தக்கான கலவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனே மாவட்டத்தில் வந்துட்டு அந்த வட்டிக்கு அதிகமாக கொடுக்குறாங்க இல்லையா, உள்ளூர் வட்டிக்காரர்களினுடைய அடக்குமுறை எதிர்த்து கொண்டு வந்த புரட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தக்கான கலவரங்கள்.
இது ஃபஸ்ட்டு பூனா அருகே உள்ள சூபா அப்படின்ற கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு வெடிச்சதாக வந்துட்டு பதிவாகி உள்ளதாக சொல்கிறாங்க. மொத்தமாக இதில் ஒரு 30லேருந்து 33 கிராமங்கள் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துவாங்க. அந்த தக்கான பகுதியில் இருக்கிற ஒரு 30லேருந்து 33 கிராமங்கள் சேர்ந்து இந்த புரட்சி ஏற்படுத்துவாங்க. இதன் காரணமாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த இயர்னா அதே இயர் எண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தக்கான கழகம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1875 பூனா பகுதிகளில் வந்துட்டு சுபா அப்படின்ற கிராமத்தில் ஃபஸ்ட்டு வந்தது. பட் இருந்தாலும் தக்கான பகுதியில் சுற்றி இருக்கிற ஒரு 30லேருந்து 33 கிராமங்கள் வந்துட்டு இந்த கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கடன் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வட்டிக்காரர்களின் அடக்குமுறையை எதிர்த்து தான் இந்த புரட்சி வந்துட்டு வந்திருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஓகேவா, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துட்டு எப்படி உருவானுச்சு, அதுக்கப்புறம் அவங்க சுதந்திரத்திற்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.